மக்களே, வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ரிவ்யூ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா தாராளமாக சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ட்ராகனை பற்றி ஒன்லைன் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ட்ராகன் படம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் அவனுக்கு தேவையான எந்த குறிக்கோளை அடையிறதுக்கும் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் என்ன மாதிரியான முடிவுகள் வேணால் எடுக்கலாம். ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் அடுத்தவங்க நம்மளோட முடிவுகளால் எந்த பாதிப்பும் அடைஞ்சிடக்கூடாது. அதை தவிர்த்து நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த வாழ்க்கையில் தப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த படம் நமக்கு ஃபைனலாக சொல்ல வரக்கூடிய விஷயம். இந்த படத்தில் என்ன ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா, ஒரு 12th பையன் அவனோட 12th கோல்டு மெடல் வாங்குகிறான். யார் அவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிரதீப் ரங்கநாதன். பார்த்தீங்கன்னா அவர் வந்து அமேஞ்சி மாரி அழகாக வந்து முடியெல்லாம் வழித்து சீவிக்கிட்டு விபூதி வச்சுக்கிட்டு அழகாக வந்து போய் அவர் அந்த கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாரு. ஓகே, நல்லா படிக்கிற பையன், பரவாயில்ல வாங்கிட்டாருன்னு பார்த்தா, அவர் அது எதுக்காக அந்த கோல்டு மெடல் வாங்கினார்னா, அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை அடையணுன்றதுக்காக தான் அவர் அந்த பொசிஷனுக்கு வராரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு மெடல் வாங்கின உடனே டக்குன்னு அவர் அந்த லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட போகிறாரு. போய் அவர் மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, சரி நம்ம என்ன கோல் வச்சுருந்தோமோ அதை நம்ம தொட்டுட்டோம். ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதுக்கு என்ன கோலோ அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இனிமேல் அந்த பொண்ணு நம்மளை அக்செப்ட் பண்ணோம், நம்ம போய் லவ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பல ஏக்கங்களோடு போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு எனக்கு வந்து இந்த குட் பாய் எல்லாம் பிடிக்காது, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மாதிரி பேட் பாயை தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பார்த்தா நம்ம அன்னியன் படம் ரெமோ மாரி இருக்கார். உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி, ஏன்னா இது நான் என்ன என்கிட்ட குறை அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியில் கேட்குறாரு. உடனே இல்லை நீ ரொம்ப ரொம்ப குட் பாய்ன்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஆஹா இனிமேல் நம்ம வந்து குட் பாயாக இருந்தால் பொண்ணுங்களுக்குலாம் பிடிக்காது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பேட் பாயாக மாறிடுறாரு. பேட் பாயாக மாறி காலேஜுக்கு போய் அங்கே ஒரு பொண்ணையும் கரெக்ட் பண்ணிடுறாரு. நல்லபடியாக லவ்வும் போயிட்டுருக்கு. அவர் திடீர்னு ரொம்ப ரொம்ப பேட் பாய் ஆனதுனால அவர் எப்போ பாரு சண்டை சச்சரவுன்னு பண்ணி திடீர்னு ஒரு பிரச்சனையில் ஹெச்ஓடி வந்து பிரின்ஸிபல் வெளியே அனுப்பிச்சிடுறாரு. அப்போ பிரின்ஸிபல் வெளியே அனுப்பும்போது கடைசியாக உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லும்போது கூட, ஐயோ நீங்கள் இவ்வளோ ரூல்ஸ் போட்டிங்கன்னா நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவரோட ஐடி கார்டை தூக்கி பேரிகார்டில் போட்டு அவர் கிளம்பிடுறாரு. அப்புறம் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, நீ இப்படியே காலேஜ் முடிச்சு பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலைக்கு போகிற மாதிரியே நடித்து கடைசியில் பேச்சுலர் ரூமில் போய் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்து சும்மா வெட்டியாகவே காலத்தை கழிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணு பார்த்துச்சு, ஆஹா இவன் கூட இருந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஒரு நல்ல பொசிஷனில் உள்ள மாப்பிளையே செலக்ட் பண்ணிடுது. அதை கேள்விப்படுற இவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. ஒருத்தன் வாழ்க்கையில் ஒரு பொண்ணுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற காலத்தில் நிறைய பேரை பார்த்துருப்போம். ஒரு பொண்ணுக்கு பிடிக்கிற மாதிரி வரணுன்றதுக்காக அவன் என்னென்னமோ பண்ணுவான் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த அளவுக்கு எவனும் பண்ணியிருக்க மாட்டான். அதாவது படிக்காதவன் படித்தவன் படிக்காமல் போனான். இதெல்லாம் வந்து படித்தவன் கூட படிக்காமல் போயிடுவான். ஆனால் படிக்காதவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா படித்தாங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அரிது. இவர் வந்து பார்த்திங்கன்னா படாத பாடுபடுறாரு அந்த எப்படியாவது ஒரு பொண்ணை காதலிக்கணும்னு. கடைசியில் அவர் நல்லவனாக இருந்தும் அவருக்கு ஒரு பொண்ணு அமையல, கெட்டவனாக இருந்தும் அவருக்கு ஒரு பொண்ணும் அமையல. அதுக்கப்புறம் இவர் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு ஒரு அடுத்தது இந்த லவ்வும் ஃபெயிலியர் ஆச்சா, எப்படியாவது வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த தப்பான ஒரு ரூட்டுக்கு போகிறாரு. அந்த தப்பான ரூட்டில் அவர் கிளைமேக்ஸில் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. இதில் என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து முன்னாடியே லவ் டுடேல நான் ஒரு சூப்பர் ஹீரோன்னு நிரூபிச்சிட்டாரு. அதாவது மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான சிவகார்த்திகேயன் சார் மாதிரி ஒரு ஜாலி டைப் ஹீரோவாக இவர் வந்து மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. இவர் ஒரு சாக்லேட் பாய், அதுவும் 90s கிட்ஸுக்கெலாம் ரொம்ப நெருக்கமாகவே இருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சாக்லேட் பாயை எப்படி லவ் டுடேல நம்ம வந்து அவரை ரசித்தோமோ அதே மாதிரி இதுலேயும் ரசிக்க முடியுது. அப்புறம் அஸ்வந்த் மாரிமுத்துவை பற்றி சொல்லியே ஆகணும். என்ன மாதிரி கதைங்க, சூப்பர் கதையாக பிடிச்சி சூப்பராக பண்ணியிருக்காருங்க. முன்னாடியே ஓமை கடவுளை படத்தும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சுங்க. அதாவது எந்த குறையுமே சொல்ல முடியாது. சூப்பர் படங்க இது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் சித்துலேருந்து அனுபாமாலேருந்து எல்லாருமே பக்காவாக அவங்களோட ரோலை ப்ளே பண்ணியிருக்காங்க. மிஷ்கின்லாம் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். மிஷ்கின் அந்த ரோலுக்கு தேர்ந்தெடுத்ததெல்லாம் ரொம்ப சூப்பர். டேரக்டருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் தான், பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே சூப்பர் பிளேங்க. இந்த படம் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அமைஞ்சு போச்சு. இது டேரக்டருக்கும் முக்கியமான படம், ப்ரொடியூசருக்கும் முக்கியமான படம், ஹீரோவுக்கும் முக்கியமான படம். அதாவது ஹீரோவுக்கு லவ் டுடே தான் முக்கியமான பண்ணால் இதுவும் அதுக்கு சளைச்சது இல்லாமல் ஆயிடுச்சு. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவரை வந்து இந்த ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் எப்படி பிடிச்சாங்களோ அதே மாதிரி இந்த ஒரு 2-3 பேர் இருக்காங்க. இந்த லைக்கா அவங்களாம் வந்து இப்போ ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. லைக்கா, ஞானவேல் ராஜா, இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹீரோவை பிடிச்சி
பணத்தை போட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பணத்தை எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கேஜிஎஃப்பை பார்த்தோம், பாகுபலியை பார்த்தோம், ஏங்கிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி படங்கள் வந்தாலே போதும் அப்படிங்கிற நிலமையில தான் நம்மளுடைய இந்த படம் வந்து அவ்வளோ திருப்திப்படுத்தியிருக்கு எல்லாரையும். அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏதோ ஒரு ஜாலியாக ஒரு கதை வந்துச்சு, ஃபைனலாக கிளைமேக்ஸில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லாமல், கிளைமேக்ஸில் வந்து ஒரு அற்புதமான விஷயத்த சொன்னார். என்னென்னா, நம்மளோட வெற்றிக்காக என்ன லெவலுக்கு வேணால் போகலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் என்றைக்குமே அடுத்தவங்க நம்மளால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறத கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதை சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஃபார்மலாக முடிச்சிடும் அப்படின்னு இல்லாமல், கிளைமேக்ஸில் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து இல்லை அப்படி ஒன்றும் ஹீரோ சப்புனா இல்லை, அவர் திரும்பவும் வருவாருன்றதுக்கு ஒரு மிஷ்கினை வச்சு ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஓகே, ஒரு ஜாலியான ரசிகர்களுக்கு ஜாலியாகவே அமைஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் படம். நீங்கள் போய் பாருங்கள். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 100க்கு 90 மார்க் கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இவர் பிரதீப் ரங்கநாதனை பற்றி சொல்லணுன்னா, இவர் வந்து அடுத்த தனுஷ்னே சொல்லலாம். இவர் டக்குன்னு கொடுக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா அப்படியே தனுஷ் சார் மாரியே இருக்குது. ஆரம்ப காலத்தில் அந்த சுல்லான் படத்துலையும் அந்த புதுப்பேட்டை படத்துலையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பயம், அந்த டென்ஷன், அந்த சிரிப்பு எல்லாத்தையுமே டக்குன்னு அப்படி ஒரு ஸ்பீடாக பண்ணுவார்ல, அதே மாதிரியே இவரும் பண்ணுறாரு. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இந்த படத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக வெளியே வருவீங்க. சரிங்களா? இதோட நம்ம விமர்சனம் பார்த்திங்கன்னா அடுத்த நல்ல படத்தோட விமர்சனத்தில் பார்ப்போம். சரிங்களா? நம்மளுடைய விமர்சனங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட பதிவுகள் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய்.